இதை மரங்கொத்தி பறவை. நம்ம எல்லாருக்கும் பறவைகள்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மரங்கொத்தி பறவைன்னா ஒரு ஆச்சரியம் இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு மரங்கொத்தி பறவையை பேப்பரில் செஞ்சால் எப்படி இருக்கும்? என்னது பேப்பரா? ஆமாம் குழந்தைங்களா, காகிதத்தில் எப்படி ஒரு மரங்கொத்தி? இதுக்கு கனமான 20 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட ஒரு வண்ண கலர் பேப்பர் தேவை. இந்த பேப்பரில் முதல்ல மூளை விட்டத்தை மடிச்சுக்கோங்க. பிறகு அதை ஓப்பன் பண்ணுங்க. சதுரத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 விளிம்புகளையும் சேர்த்து ஒரு மூளை விட்ட கோட்டிற்கு கொண்டு வந்து மடிச்சு விடுங்க. மறுபக்கத்திலையும் இதே மாதிரி மூளை விட்ட கோட்டிற்கு கொண்டு வந்து மடிச்சு விடுங்க. இப்போ என்ன கிடைக்குது? ஒரு அழகான சாய் சதுரம். எல்லா பக்கங்களும் சமமான ஒரு சாய் சதுரம். இதில் செங்கோணம் எதுவுமே கிடையாது. சாய் சதுரத்தை 2ஆ மடியுங்க. இப்போ நமக்கு 2 முக்கோணங்கள் கிடைக்கும். பிறகு இந்த மடிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி பக்கத்தை மட்டும் மையக்கோட்டுக்கு வர மாதிரி மடிங்க. இது போல 4 முனைகளிலையும் மடிங்க. இப்போ நமக்கு நடுவுல ஒரு சாய் சதுரம் கிடைக்கும். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்போ இந்த பேப்பரை அழுத்துங்க. நமக்கு 2 முக்கோணம் கிடைக்கும். வலது பக்க முக்கோணத்துல மரங்கொத்தி பறவைக்கான வாய் போன்ற ஒரு அமைப்பு வர மாதிரி மடிக்கணும். இப்போ ஒரு கையால இப்படி பிடிச்சு மற்றொரு கையால அதை அழுத்தினா இந்த மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்துவதை பார்க்கலாம். இந்த பறவை பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்குது இல்லையா? இதிலேயே ஒரு சிறிய கண்ணை உருவாக்கினா இன்னும் அழகா இருக்கும். இந்த மரங்கொத்தி பறவையை செய்தித்தாள்களில் கூட செய்யலாம். இது ஒரு மிகவும் அழகான டைனமிக் ஓரிகாமி மாதிரிகள். நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களா.